வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். இது ஃபிசிக்ஸ் கிளாஸ். நம்ம 12th ஃபிசிக்ஸில் சம்முக்கு ஒரு ஏரியா வச்சுருக்குறோம். ஏன்னா கம்பல்சரி 2 மார்க் இருக்குது, 3 மார்க் இருக்குது. அந்த ஏரியாவில் செகண்ட் லெசனில் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். 3 மெத்தடில் தான் நமக்கு மார்க் அவாய்ட் பண்ண போகிறாங்க. முதல்ல வந்து அதில் என்ன கிவன் டேட்டா இருக்குது, என்ன ரெக்வயர்ட் டேட்டா இருக்குன்னு நாம் ஸ்ப்ளிட் பண்ணிட்டாலே அது எந்த ஃபார்முலாக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு சிம்பிளான லாஜிக் வச்சுருக்கோம். ப்ளஸ் மார்க் அலாட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிவனுக்கு ரெக்வயருக்குலாம் மார்க் கிடையாது. சம்ஸு அதுவும் கம்பல்சரி சம்னா நீங்கள் முதல்ல ஃபார்முலா எழுதணும், சப்ஸ்டியூஷன் பண்ணணும். அந்த சப்ஸ்டியூஷன் பண்ணதில் 4 ஆப்ரேஷன் பண்ணணும். அந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் முடிச்சுட்டு நீங்கள் ஃபைனல் ரிசல்ட் என்ன கொடுக்குறீங்க, அந்த ரிசல்ட்டில் எஸ்ஐ யூனிட் என்ன, அது கரெக்டாக எழுதணும். இந்த 3 ஸ்டெப்புக்கு தான் மார்க். ஃபார்முலா எழுதணும், ஃபார்முலாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் சப்ஸ்டியூஷன் கரெக்டாக பண்ணணும். எந்த குவான்டிட்டிக்கு பதிலாக நம்ம எந்த சிம்பிளுக்கு பதிலாக என்ன யூனிட் அவங்க கொடுத்துக்கிற கிவனில் எழுதுகிறோம் அப்படின்னு இருக்குது. 3வது வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணி ஒரு ரிசல்ட்டு, அதுக்கான இந்த ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்கிற குவான்டிட்டிக்கு கரெக்டான எஸ்ஐ யூனிட் எழுதணும். அப்படி தான் சம் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸில் தான் மார்க் கொடுக்கணும். அந்த வகையில் நம்ம எக்ஸாம்பிள் 2.1 எதிர்பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான சம் தான். பார்த்தீங்கன்னா கிவனில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கம்ப்யூட் த கரண்ட், கரண்ட்டை கண்டுபிடிங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் கரண்ட், ரெக்குவயர்ட் டேட்டா. இப்படி எழுதணுமா சார் அப்படின்னு அவசியம் இல்லை, ஆனால் எழுதணும்னா நமக்கு பழக்கமாகும். ஸோ என்ன கேட்குறாங்கன்னு அனலைஸ் பண்ண முடியும். ஸோ கரண்ட் கேட்குறாங்க, ஐயோடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து அப்போ கிவன் என்ன கொடுத்துருக்குறாங்க. சம்டைம்ஸ் கிவன் கொடுத்துட்டு ரெக்வயர் கேட்பாங்க. இவங்க எடுக்கும்போதே ரெக்வயர்ட் என்னன்னு சொல்லிடுறாங்க. ஸோ கிவன் டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா கிவன்ல என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த சார்ஜ் ஆஃப் 120 கூலும், அப்போ கியூடைய வேல்யூ 120 கூலும்னு சொல்றாங்க. யூனிட்டை வச்சு நம்ம குவான்டிட்டி டிசைட் பண்ணலாம். அதனால 1 கூலும் அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ளோயிங் த்ரூ எ காப்பர் ஒயர் இன் 1 மினிட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ டைமுடைய வேல்யூ 1 மினிட்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம கொஞ்சம் கவனமா எழுதணும். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம சம்மில் யூஸ் பண்ணுறதெல்லாம் எஸ்ஐ யூனிட்ஸாக யூஸ் பண்ணணும். அதனால தான் ஃபைனல் ரிசல்ட்லையும் நம்ம எஸ்ஐ யூனிட்டை யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே 1 மினிட்ன்றது டைமுக்கான குவான்டிட்டி. டைம்ன்ற குவான்டிட்டிக்கு யூனிட் வந்து செகண்ட் தான், ஆனால் அவங்க மினிட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை முதல்ல செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ 1 மினிட் இஸ் நத்திங் பட் 60 செகண்ட். அப்படி டைமோட வேல்யூ 60 செகண்ட். இப்போ டைமு செகண்ட் சரியா போச்சு, சார்ஜ்னா கூலும் சரியா போச்சு, கரண்ட் வேணும். சரிங்களா? செகண்ட் லெசன்ல கரண்ட் I is equal to Q by T, இது ஃபார்முலான்னு எழுதி போகிறோம். ஸோ இங்கே சிம்பிளான சம்மு, அது டைரக்டாக இருக்கு, அதனால அப்படியே டிவைட் பண்ண போகிறோம். அப்படி டிவைட் பண்ணால் 120 டிவைடட் பை 60, 0க்கு 0 கேன்சல் பண்ணுறோம். 6 1 டைமு 2 டைமு, அப்போ 2 கரண்ட்ன்றதுனால ஆம்பர் அப்படின்னு எழுது. சார் இவ்வளோ ஈஸியான சம்மா சார், இதை கூட போடணுமா சார் அப்படின்னா, நமக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு 1 மார்க்லாம் மிஸ் ஆகிற ஏரியா. அதனால கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். எவ்வளோ ஈஸியான சம்னாலும் ஒரு முறை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிடணும். சம்மை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயம். நாம் வந்து கம்பல்சரி ப்ராப்ளம்லாம் போடுறோன்னா டசன் நாட் மேட்டர், அது சின்னதாக பெருசானலாம் யோசிக்கக்கூடாது, ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அவ்வளோதான். இன்கேஸ் நாம் 2 மார்க்கு கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி நினச்சி போடுறோம், அவங்க 1 மார்க்கில் கூட கேட்கலாம், சம்மா கேட்கலாம், அது புக் இன்சைடாக இருக்கலாம். அப்போ நம்ம போய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதனால சின்ன சம்னா கூட நம்ம சால்வ் பண்ணி பார்க்கறது பெட்டர் ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.2 பார்த்தீங்கன்னா, இஃப் an electric field. அடுத்து எக்ஸாம்பிள் 2.2 நம்ம கம்பல்சரி சம்முக்காக பார்க்குறோம். எக்ஸாம்பிள் 2.2 ஒரு சின்ன சம் தான், 3 மார்க்கில். இந்த சம் ஏற்கனவே பப்ளிக்ல கேட்டிருக்கிறாங்க. இந்த சம்ல பார்த்தீங்கன்னா, இஃப் an electric field of magnitude, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய வேல்யூ அவங்க கொடுக்க போறாங்க. அப்படின்னா இவங்க கிவன் டேட்டா கொடுக்குறாங்க. படிக்கும் போதே நம்ம புரிஞ்சுக்கிறது. கிவன் டேட்டாவை பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட், தட் மீன்ஸ் E உடைய வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ? 570, 570 நியூட்டன் கூலும் இன்வெர்ஸ். நெக்ஸ்ட், find applied in a copper wire, find the acceleration experienced by a electron.
வேற எதுவும் கொடுக்கல. அவங்க கேட்டது ஃபைண்ட் த ரெக்குவயர்மெண்ட்ஸ். அவங்களுடைய ரெக்குவயர்ட் டேட்டா என்ன அப்படின்னா ஃபைண்ட் த ஆக்சலரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ ஆக்சலரேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுன்ற ஒரு டேட்டா தான் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. ஸோ இதில் ஃபார்முலா எங்கிருந்து எடுக்கலாம் அப்படின்னா நம்ம நியூட்டன் செகண்ட் லால இருந்தால் எடுக்கிறோம். ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் நியூட்டன் செகண்ட் லால எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ. இதுல ஆக்சலரேஷன் தான் வேணும்னு அடம் பண்ணா ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை எம் அப்படின்னு மாத்திக்கலாம். சரி, ஓகே. இங்க ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை எம்னு எழுதலாம். வேற எப்படி சார் எழுதுவீங்க அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ சொன்னோம் இல்லையா, அதை இஇ அப்படின்னு சொல்லலாம். இது நியூட்டனுடைய செகண்ட் லால இருந்து எடுத்துட்டு வரோம். இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. செகண்ட் லால இருந்து எடுத்துட்டு வரோம். இந்த லெசன்ல யூனிட் 2ல என்ன படிக்கிறோம் அப்படின்னா சார், யூனிட் 2ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை சார்ஜ்னு படிக்கிறேன் சார். ஃபோர்ஸ் பை சார்ஜ் அப்படின்னு படிக்கிறேன் சார். சரிங்களா? அப்போ இதுல ஃபோர்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கும்? F is equal to இதை எங்கே வச்சுட்டா EQ. இந்த Qன்றது சார்ஜ் சார். இவங்க எலக்ட்ரான் ரிவால்வ் பண்ணுதுன்றாங்க. அப்போ இந்த Q தான் என்னன்னு சொல்ல போறோம்? Q வந்து சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். கரெக்ட்டுங்களா? சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். இது ஏற்கனவே தெரிஞ்சது வேல்யூ நமக்கு. என்ன வேல்யூ? 1.6 into 10 power minus 19 கூலும். அதான் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். சரி, இந்த ஈக்குவேஷன்ல தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப F உடைய வேல்யூ என்னன்னு எழுதுவீங்க? இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 2 கொண்டு போய் 1ல போங்க. ஈக்குவேஷன் 2 கொண்டு போய் 1ல கொடுத்தீங்கன்னா என்ன சொல்லும்? ஆக்சலரேஷன் A is equal to F க்கு பதிலா EQ divided by mass m. சரிங்களா? இதுல E கான வேல்யூ கிவன்ல கொடுத்துருக்குறாங்க. Q கான வேல்யூ நான் கான்ஸ்டன்ட்னு எடுத்திருக்கிறேன். இந்த சார்ஜ் தான் நம்ம ஈன்னு சொல்லலாம். அது எலக்ட்ரான்றதுனால எலக்ட்ரான் சார்ஜ், அதை வந்து ஈன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். சரிங்களா? நாம அதையும் அப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதனால சம் ஆஃப் கைட்ஸ்ல கைடுல நீங்க பாக்குற மெட்டீரியல்ல இஇ பை எம் அப்படின்னு எழுதிப்பாங்க. அதுவும் கரெக்ட் தான். அங்க என்னன்னு சொல்றீங்க? நான் சார்ஜ் கியூன்னு சொன்னதுனால எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல அந்த மாதிரி சொல்லியிருந்தேன், அதனால அப்படியே சொல்றேன். இவங்க செகண்ட் லெசன்ல அதை வந்து சார்ஜ் ஈன்னு சொன்னதுனால ஈன்னு எழுதுறாங்க. ஸோ இஇ பை எம். இதுல கேபிட்டல் இ இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு கிவன்ல கொடுத்துக்கிறாங்க. ஸ்மால் இ தான் கியூன்னு சொன்னேன், அதுக்கான கான்ஸ்டன்ட் வேல்யூ எனக்கு தெரியும். எம்னு என்னன்னு தெரியல, அது மாஸ். அப்ப இது யாருடைய மாஸ் அப்படின்னு கேட்டா எலக்ட்ரானுடைய மாஸ். ஸோ எலக்ட்ரானுடைய மாஸும் ஒரு கான்ஸ்டன்ட் தான். we know that mass of electron is equal to 9.1 into 10 power minus 31 kilogram. ஸோ இப்போ கிவன் டேட்டால ஃபார்முலாவில் இருக்கிற எல்லாத்துக்கும் நமக்கு வேல்யூ இருக்குது. எப்படி? A is equal to EE by Mல ஈயோட வேல்யூ 570 சொன்னாங்க. ஸ்மால் ஈயோட வேல்யூ 1.6 into 10 power minus 19 சொன்னாங்க. டிவைடட் பை பாரு காமன் டிவிசர். ஒழுங்கா போடணும்ப்பா, சம் போடும்போது கவனமா. நம்ம மேக்ஸ் ஸ்டூடெண்ட் இல்லையா, அதனால காமன் டிவிசர் கரெக்டா போடணும். ஈக்குவலுக்கு நேரா எம்ன்றது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 9.1 into 10 power minus 31. இதை சால்வ் பண்ண சொல்றாங்க. முதல்ல பவர் வேல்யூ எல்லாம் சால்வ் பண்ணிடுங்க, அதுதான் பெட்டர் ஆப்ஷன். 570 into 1.6 divided by 9.1 into 10 power minus 19 into 10 power plus 31. டினாமினேட்டர்ல இருக்குது, நியூமரேட்டர் ஆகி இருக்கிறேன். சரிங்களா? இந்த வேல்யூ இது நீங்க மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 570 into 9.1 மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 911 கிடைக்கும். இல்ல 912 கிடைக்கும் நீங்க லாக்ல போட்டீங்கன்னா. சரிங்களா? 912 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 912 into 10 power இது எவ்வளோ வரும் பாருங்க. இதில் பண்ணால் 31 ஒரு 19 சப்ட்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஆமாவா? சப்ட்ராக்ட் பண்ணா 11 அப்போனா 2
சரிங்களா? இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணிருக்க போகிறேன். 2 - 1னா 1, 12. ப்ளஸ் வேல்யூ பெருசாக இருக்குது, அதனால 12ன்னு போடுறேன். டிவைடட் பை 9.1. இதை கேன்சல் பண்ணால் எத்தனை டைம் வரும்பா? யோசிச்சு பாருங்க. இது 91 டிவைடட் பை 9.1. 91 91னா 1 டைம். யோசிச்சு பாருங்க. 91 91னா 1 டைம். 91 டிவைடட் பை 9.1னா 10 டைம்ஸ். 911 டிவைடட் பை 9.1னா 100 டைம்ஸ். புரியுதா பாருங்க? 100 டைம்ஸ். அதுதான் புக்கில் என்ன எழுதியிருக்காங்க? 1.001 into 10 power 2ன்னு எழுதியிருக்காங்க. 100. இங்கே ஆல்ரெடி 12 இருக்குது. அப்போ 1.00 into 10 power 14. இதுதான் ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷனுக்கு யூனிட் எழுதணும். எஸ்ஐ யூனிட் மீட்டர் செகண்ட் பவர் -2. அப்படி நீங்க எஸ்ஐ யூனிட் எழுதணும். சரிங்களா? இது எல்லாம் நம்ம சார் பார்க்கறதுக்கு நீங்க ஒரு வாட்டி போட்டு சம்ம சால்வ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் இந்த கம்பேரிசன்லாம் நமக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும் சார். இது ஏன் நான் 2வது முறை 3வது முறை இந்த சம்ம போடுறேன்னு வச்சுங்க, செகண்ட் டைம் தேர்ட் டைம் இந்த சம்ம நான் ட்ரை பண்றேன் அப்படின்னா என்ன பண்ணுவோம் பாருங்க. டைரக்டா ஒரு அவங்க கிவன் டேட்டாவில் E is equal to கொடுத்துருப்பாங்க. 570 நியூட்டன் கூலும் இன்வெர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ரெக்வயர்ட் டேட்டாவில் என்ன கேட்டிருக்காங்க? ஆக்சலரேஷன் கேட்டுக்கிறாங்க. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுவேன்? F is equal to ma. அப்போ A is equal to F by m. Fக்கு பதிலாக E by m. இங்க we know that போட்டு E உடைய வேல்யூ 1.6 into 10 power -19 கூலும் எழுதுவேன். M உடைய வேல்யூ 9.1 into 10 power -31 கிலோகிராம் எழுதுவேன். அப்புறம் ஃபார்முலாவில் 570 சொல்யூஷன் 570 into 1.6 into 10 power -19 divided by 9.1 into 10 power -31. அடுத்த ஸ்டெப்ல 911 into 10 power 12 divided by 9.1. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவேன்? 100 டைம்ஸ் நான் 1.00 into 10 power 14 மீட்டர் செகண்ட் பவர் -2. இவ்வளோ நேரம் நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயத்தை தான் நாம இது வரைக்கும் போட போறோம். ஸோ நீங்க 2 முறை 3 முறை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் இது நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இதுவே அடுத்த லெவல். இப்போ நம்ம சொல்றோம்ல பிகினர், அப்புறம் கொஞ்சம் இது வந்தவங்க, ட்ரெயின் ஆனவங்க, அப்புறம் அட்வான்ஸ் லெவல், ப்ரோ லெவல், எக்ஸ்ட்ராடினரி லெவல், இப்படின்னு அடுத்தடுத்து போறோம்ல. அதே மாதிரி நீங்க அடுத்து போட்டீங்கன்னா இது என்ன பண்ணுவீங்க? இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூஷன்லாம் யோசிக்க மாட்டீங்க. கரெக்டாக ஃபார்முலா நேராக A is equal to E by m. இந்த சப்ஸ்டியூஷன் இந்த ஆன்சர் ஞாபகம். ஸோ அதனால நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு இந்த வேல்யூலாம் ஈஸியாகும். ஸோ அதனால தான் சொல்கிறோம், கம்பல்சரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டாக திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் சம்மு. டேட்டாவை பொறுத்தோ ஃபார்முலாவை பொறுத்தோலாம் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அந்த சம்மனை நினைவில் வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு டேட்டாவோ இல்லை ஃபார்முலாவில் எதனா மாற்றி கொடுத்தாங்கன்னா கூட நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா 2.3 இருக்குது. 2.3 ஒரு எக்ஸாம்பிள் சம் தான். சிம்பிளாக அதுவும் நமக்கு பப்ளிக்கில் கம்பல்சரியில் கேட்குற மாதிரியான சம் தான். 2.3 எக்ஸாம்பிள் 2.3ல a copper wire of cross-sectional area 0.1 millimeter square. காப்பர் ஒயரோடைய அவங்க கிவன் டேட்டா கொடுத்துருக்குறாங்க. சார் ஒரு முறையும் எழுதணுமா சார்? நாம ப்ராக்டிஸ் பண்ணும்போது எழுதி தான் சார் ஆகணும். சரிங்களா? நாம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி எழுதி தான் ஆகணும். இதே மாதிரி பப்ளிக்ல போடலாமா சார்? தாராளமா போடலாம். ஆனா கட்டாயம் கிடையாது, கம்பல்சரி கிடையாது. சரிங்களா? நாம இந்த டேட்டா எழுதி தான் எழுதணும்னு கிடையாது. நமக்கு தெரியல நேராக ஃபார்முலா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதுதான் நான் சொன்னேன். சம்மை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா, சப்ஸ்டியூஷன், ரிசல்ட் 3 ஸ்டெப் தான். நீங்க அதை எப்படி அரைவ் பண்ணீங்கன்னு கூட அவங்க கேட்க போறது கிடையாது. சரிங்களா? ஆனா நம்ம அரைவ் பண்ண கத்துக்கிறோம். அதுக்கு தான் வேலை, ப்ராக்டிஸ் பண்றோம். ஸோ கிவன் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் காப்பர் ஒயரோடையது அவங்க ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கேட்டுக்கிறாங்க. ஸோ ஏ கொடுத்துருக்குறாங்க 0.5 மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஆமாம் பாருங்க, 0.5 millimeter square.
இங்க கவனிங்க, ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஏரியானா அதனுடைய எஸ்ஐ யூனிட் மீட்டர் ஸ்கொயர் தான். ஆனா அவங்க மில்லி மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துறாங்க. அப்ப முதல்ல அதை மீட்டர் ஸ்கொயருக்கு கன்வெர்ட் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க? 0.5 இன்ட்டு மில்லினா என்னன்னு தெரியணும் சார். எனக்கு நோட்ல நீங்க எழுதி வைக்கணும், ஞாபகத்தை சொல்ல பாருங்க. மில்லி, அதுதான் ஸ்மால் எம்னு எழுதுவோம். அதனுடைய வேல்யூ 10 பவர் மைனஸ் 3. அதனுடைய வேல்யூ 10 பவர் மைனஸ் 3 மில்லி. புரியுதா பாருங்க, 10 பவர் மைனஸ் 3 அப்படி சொல்லணும். அப்ப இது எப்படி எழுதலாம்? 10 பவர் மைனஸ் 3 மில்லி மீட்டர் ஹோல் ஸ்கொயர். இதே டேர்முக்கு நாம இப்படி எழுதியிருக்கோம். இதான மீனிங் அதுக்கு? அப்படி எழுதிருக்கோம். இப்போ இதை கன்வெர்ட் பண்ண என்ன வரும் பாருங்க, 0.5 இன்ட்டு இந்த இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 3 2s are 6, 10 பவர் மைனஸ் 6, அப்புறம் மீட்டர் இன்ட்டு ஸ்கொயர்னா மீட்டர் ஸ்கொயர். இப்போ இது கன்வெர்டட் டு மீட்டர் ஸ்கொயர். ஏரியாவுக்கான எஸ்ஐ யூனிட்ல மாத்தியாச்சு. சரிங்களா? சரி, அடுத்து வேற என்ன கிவன் டேட்டா கொடுத்துறாங்களா பாருங்க. கேரிஸ் எ கரண்ட் 0.2 ஆம்பர். கரண்டோடைய வேல்யூ 0.2 ஆம்பர். கரண்ட்டுக்கான யூனிட் ஆம்பர்ல தான் இருக்கு. அது ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை, அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அடுத்து, இஃப் த ஃப்ரீ எலக்ட்ரான் டென்சிட்டி, the free electron density na small m. Small n is nothing but number of electrons per volume. அதான் நம்பர் டென்சிட்டி. சரிங்களா? இதனுடைய வேல்யூ சொல்றாங்க. அப்ப ஸ்மால் n உடைய வேல்யூ என்னன்னு சொல்றாங்கன்னா, இவன்ல ஸ்மால் n உடைய வேல்யூ 8.4 into 10 power 28. 8.4 into 10 power 28. யூனிட் என்ன சொல்லலாம் பாருங்க, மேல வந்து நம்பர்னு சொல்லியாச்சு, அப்ப அதுக்கு யூனிட் கிடையாது. டிவைடட் பைல வால்யூம்னு சொல்லிருக்கோம். அப்ப என்ன வரும்? மீட்டர் கியூப். டினாமினேட்டர்ல இருந்து மேல எழுதுறீங்கன்னா மீட்டர் பவர் மைனஸ் 3 எழுத போறேன். யூனிட் கரெக்டா இருக்குது. அப்ப அப்படியே யூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட், கம்ப்யூட் த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான். அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் என்ன, ரெக்குவயர்ட் டேட்டா என்ன கேட்கறாங்க அப்படின்னா, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி விடி கேட்கறாங்க. இப்போ எங்கிட்ட கிவன்ல கொடுத்துருக்கிற டேட்டாவை வச்சுக்கிட்டு விடிக்கு ஒரு ஃபார்முலா எழுதணும். சரிங்களா? ரிலேட் பண்ணா விடிக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா, விடி இஸ் ஈக்குவல் டு ஏ டவ் அப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆனா ஏக்கு டவ் இங்க இல்லை, ஸோ அதில் போட முடியாது. வேற என்ன ஃபார்முலா சொல்லலாம் அப்படின்னா, விடி ஐ இஸ் ஈக்குவல் டு NEA விடி. நம்ம ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில வந்து மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா எழுதும்போது கரண்ட் டென்சிட்டிக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா எழுதும். ஐ இஸ் ஈக்குவல் டு NEA விடி அப்படின்னு எழுதிடும். இப்போ இதுல இருக்கிறது எல்லாமே இருக்கு பாருங்க. கிவன் டேட்டால கொடுத்துருக்கிறதுலாம் இருக்குது. n இருக்குது, ஐ இருக்குது, ஸ்மால் n இருக்குது, ஐ கொடுத்துருக்குறாங்க, ஏ கொடுத்துருக்குறாங்க, ஈனா சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், அது கான்ஸ்டன்ட் எடுத்துக்க போறோம், விடி இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலால இருந்து நாம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ விடி வேணும்னு அடம்பிடிக்கிறாங்கன்னா இது இங்கே வச்சுங்க, மீதெல்லாம் டினாமினேட்டர் போகுது. அப்போ ஐ பை NEA அப்படி வச்சுக்கோங்க. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஐயோட வேல்யூ 0.2. காமன் டிவிசர் கொஞ்சம் ஞாபகமா காமன் டிவிசர் போடுங்க, ஏன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் வித்தியாசம் தரணும். என்னுடைய வேல்யூ அவங்க 8.4னு கொடுத்துருக்குறாங்க. இன்ட்டு 10 பவர் 28 இன்ட்டு 1.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 19. நமக்கு தெரியும், ஆல்ரெடி போன சம்லையும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கே பாருங்க, சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு எழுதிருக்கோம். அதுதான் இ எழுதிருக்கோம் பாருங்க. ஈயோடைய வேல்யூ இன்ட்டு ஏரியா எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 0.5 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 6. கரெக்டா? அப்போ 0.2 டிவைடட் பை, முதல்ல பவர்ஸ் எல்லாம் தனியாக எடுத்துங்க, அதான் ஈஸி சம் பண்ணுறதுக்கு. ஸோ 8.4 இன்ட்டு 1.6 இன்ட்டு 0.5 இன்ட்டு 10 பவர் 28 ப்ளஸில் இருக்குது, மைனஸ்ல 2 நம்பர் இருக்குது, ஆட் பண்ணி போகிறேன். பேஸ் சேம் ஆகுது, பவர் ஆட் பண்ணி போகிறேன். 19 + 6னா 25 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 25. இதெல்லாம் டினாமினேட்டர்ல. சரிங்களா? ஓகே, ஆல் ரைட். 0.2 டிவைடட் பை
8.4 into 1.6 into 0.5 into இது சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இது பேஸ் சேம் ஆகுது, பவர் ஆட் பண்ணிங்கன்னா 3 வரும். அது டினாமினேட்டரில் இருக்குது, நியூமரேட்டர்னா -3. இப்போ இதை கேன்சல் பண்ணணும். சரிங்களா? டினாமினேட்டர்லாம் மல்டிப்ளை பண்ணிங்க. டினாமினேட்டர்லாம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நியூமரேட்டரில் இருக்கிற 0.2ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். நாம் மல்டிப்ளை பண்ணியும் போடலாம். என்ன போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8.4 இன்ட்டு 1.6 இன்ட்டு 0.5. இதனுடைய வேல்யூ 6.72. 0.2 divided by 6.72 into 10 power minus 3. இப்போ இந்த 0.2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா divided by இல்லை 0.2 divided by 6.72. ஆன்சர் என்ன வருது பாருங்க, 0.02976. 0.02977 அப்படிங்கிறது. சார் நான் டிவைட் பண்ண எடுத்துக்கிட்ட ரெண்டு நம்பர்ல ரவுண்ட் ஆஃப் மெத்தட் படிச்சிருக்கோம் 11th. மல்டிபிளோ டிவைடடோ பண்றோம்னா நாம எடுக்கிற ரெண்டு நம்பர்ல எது கம்மியான டிஜிட்டோ அதில் தான் ஆன்சர் கொடுக்கணும். இங்க கம்மியான டிஜிட்னா 2 டிஜிட் தான். ஸோ அதுக்கு கம்மியா நம்ம இந்த கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். இந்த 10 power -3 குறைக்கிறோம். அப்போ டெசிமல் பாயிண்ட்டை ஷிஃப்ட் பண்ண போறோம். -3ல இருந்து ஷிஃப்ட் பண்றீங்க அப்படின்னா இதை எப்படி பண்ணலாம் பாருங்க. இதே மாதிரி டபுள் டிஜிட்டுக்கு மாத்துறீங்க, அப்போதான் ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியும். அப்போ 0.03, ஏன்னா இந்த அடுத்த நம்பரு மொத்தமா 3ஆல இருக்கு, அதனால முன்னாடி பண்றோம். 0.03 இன்ட்டு 10 power -3. யாரு? வெலாசிட்டி. வெலாசிட்டினா மீட்டர் செகண்ட் பவர் -1. சரிதானா? மீட்டர் செகண்ட் பவர் -1. இவ்வளோ ஸ்டெப்ஸ் நீடே கிடையாது. திரும்பவும் சொல்றேன், ஃபார்முலா நீங்க ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஒரு சப்ஸ்டியூஷன் கரெக்டா போடுவீங்க அப்படின்னா ஒரே ஸ்டெப்ல நீங்க மல்டிப்ளை பண்ணி போடலாம், ஃபைனல் ரிசல்ட் காமிக்கலாம். சம்மை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டெப் தான். ஃபார்முலா, சப்ஸ்டியூஷன், ரிசல்ட். ரிசல்ட்ல ஃபைனலா எஸ்ஐ யூனிட் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ண போறாங்க. சரிங்களா? சரி, அடுத்து ஒரு 3 சம்மை வரப்போற அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.